ஹாய் மக்களே, மாலை வணக்கம். நேற்றைய தினம் ராஜேந்திர சோழன் பிறந்த தினத்துக்கு நம்ம பேசியிருந்தோம். அந்த சோழர் குடியின் மூத்தவன், முதன்மையானவன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் சோழர் குடியாக இருந்த குறுநில மன்னனாக இருந்த ஒரு குலமாக இருந்த சோழர் குடியை அதன் நிலப்பரப்பை விஸ்தீகரணமாக்கி பெருவழியில் சோழ மன்னர்களை மாமன்னர்கள், பெருவேந்தர்கள் என்றெல்லாம் காப்பியத்தில் பதிய வைத்த ஒரு மாமன்னன் தான் கரிகால சோழன். நம்ம பார்த்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவருடைய காலம்லாம் பார்த்தோம்னா 1000 இயர்ஸ் பேக், 1000 வருடங்களுக்கு முன்பு. ஆனால் அந்த கரிகால சோழனுடைய காலம் தொடங்குவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம காலத்தை உலகம் தோண்டி பல லட்சம் வருடங்கள், பல கோடி வருடங்கள் ஆச்சுன்னு சொன்னாலும் காலத்தை 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு என்றெல்லாம் இந்த வெஸ்டர்ன் ஆய்வாளர்கள் பிரித்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிறிஸ்ட் அவருடைய பிறப்பை வச்சு தான் அவங்க அதை காலத்தை வகைப்படுத்தினாங்க நூற்றாண்டுகளாக. அப்படி பார்க்கணும், நம்ம பிசிலாம் பார்த்துருப்போம், பிஃபோர் கிறிஸ்ட், ஏடி. அது பிஃபோர் கிறிஸ்ட் கிறிஸ்துவுக்கு முன்பு உள்ள காலத்தை பிஃபோர் கிறிஸ்டுங்கிறாங்க. ஏடின்னு சொல்கிறது ஏசு கிறிஸ்து, ஜீசஸ் கிறிஸ்ட் அவர் பிறந்த அந்த வருடத்திலிருந்து உள்ள காலத்தை ஏடி அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. அந்த ராஜராஜ சோழன்லாம் 1000 வருடங்கள் முன்பு, மீன்ஸ் அவன் ஏடியில் வர்றாரு, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பு. இந்த கரிகால சோழன் பிஃபோர் கிறிஸ்து வர்றாரு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. காலத்தை நூற்றாண்டுகளாக வகைப்படுத்துவதற்கு முன்பாக 3 நூற்றாண்டுகள் முன்பு இருந்ததாக சொல்லப்படுது. சிறுகுடியாக இருந்த சோழருடைய அந்த பரம்பரையை பெருவழியில் கொண்டு பேரரசாக ஆக்கிய கரிகால சோழன் பற்றி பேசணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் மட்டும் விட்டு அவரது காலத்தில் என்றும் உலகமே வேந்து நிற்கின்ற ஒரு பெரும் சாதனையை படைச்சு போனார். அதுதான் கரிகால சோழன் கட்டிய கல்லணை. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கரிகால சோழன் காலத்தில் தஞ்சை பெரும் நிலவழியில் பெரும் வயப்பரப்புகள் இருந்த போதும் உணவுக்கான பற்றாக்குறை இருந்தது. ஏன் உணவுக்கான பற்றாக்குறை இருந்தது? அப்போது காவிரி இல்லையா? காவிரி இருந்தது. காவிரியில் தண்ணீர் இல்லையா? காவிரியில் தண்ணீர் இருந்தும் கூட உணவுக்கான பற்றாக்குறை. எந்த அளவு பற்றாக்குறைன்னா, பர்மா, மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து அரிசியை, தானியங்களை பண்டமாற்று செய்கின்ற நிலைமையில் தான் அந்த சோழ பேரரசு இருக்குது. காவிரி பூம்பட்டினம் அதை தான் தலைநகராக கொண்டு கரிகால சோழன் ஆட்சியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதற்கு ஒரு தீர்வு எட்டணும்னு நினைக்கிறார். காவிரி, இவ்வளோ பெரிய காவிரி யாரும் கையில் இருந்தும் நம்மளால் விவசாயத்தில் வெல்ல முடியல. என்ன காரணம்? கரை புரண்டு ஓடும் காவிரி, கட்டட்டு ஓடினது காவிரியில் வெள்ளம் சீசன் நேரத்தில் மழை பெய்யும் போது மழை வெள்ளம் காட்டாட்டும் கட்டட்டு ஓடி வயற்பரப்புகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. ஒன்று, இப்படி வர்ற தண்ணீரை தேக்கி வைக்க முடியல, நேராக கடலில் போய் கலக்கிறதுனால வறண்ட நேரங்களில் தண்ணீர் இல்லை நீர்ப்பாசனத்துக்கு. இதற்கு என்ன செய்யறது? இதை நம்ம இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு மிகுந்த ஒரு சிந்தனையில் இருக்கிறாரு கரிகால சோழன். யோசிச்சுட்டே இருக்காரு, இது என்ன பண்ணுறது. ஒரு காட்டு குதிரையை நாம் காட்டில் போய் பிடித்து கொண்டு அதற்கு கடிவாளம் போடுவதே மிகவும் ஒரு கடினமான விஷயம். மிகவும் கடினமான விஷயம்தான். ஆனால் பல்லாயிரம் குதிரைகளாக கட்டற்று ஆர்ப்பரித்து ஓடி வருகின்ற இந்த காவிரிக்கு ஒரு கடிவாளம் கட்ட வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறாரு கரிகால சோழன். இந்த காவிரிக்கு ஒரு கடிவாளத்தை போட்டாதான் இந்த தண்ணீரை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரணும். ஒரு கடிவாளம் போட வேண்டும். ஒற்றை கடிவாளத்தில் பல்லாயிரம் குதிரைகளாக ஆர்ப்பரித்து வருகின்ற இந்த காவிரிக்கு ஒற்றை கடிவாளம் போடுவது எப்படி சாத்தியம்? சாத்தியமே இல்லை தானே. ஆனால் அவர் யோசிக்கிறார், இந்த காவிரிக்கு ஒரு கடிவாளத்தை நம்ம போட்டே ஆகணும். போட்டால்தான் இந்த சோழ நாடு இனி வரும் காலங்களில் தப்பிக்கும் அப்படி யோசிக்கிறார். ஒரு முறை காவிரி கரையில் நிற்கிறார். அவர் யோசிக்கிறார், காவிரியினுடைய அந்த ஆற்றினுடைய அந்த அலை காலில் பட்டுக்கிட்டே இருக்கும்போது நிற்கிறாரு. அவருடைய காலில் அந்த பாதங்கள் அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்குது. இதை நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? கடற்கரையில் பார்த்துருக்கோம். கடற்கரையில் கால் நினைக்க போவோம், அப்படி நிற்போம், நம்ம கால் உள்ளே போய்கிட்டே இருக்கும். அடியோட வண்டல் மண்ணெலாம் விலகு கால் உள்ளே போய்கிட்டே இருக்கும். நம்மளுடைய வெயிட்டுக்கு பேஸ்ட் அப் அந்த வெயிட், நம்மளுடைய வெயிட்டுக்கு தகுந்த ஒரு கால் உள்ளே போகும், கரண்டை வரலாம் உள்ளே போயிடும். கரிகால சோழன் ஒரு மாலை வேளையில் நிற்கும் போது இந்த சம்பவத்தை அவர் அப்படியே யோசிக்கிறாரு. நம்ம நிற்கிறோம், இந்த வண்டல் மண் பிரிஞ்சு உள்ள போது நம்ம உள்ள இறங்குறோம். இதுதான் அந்த கல்லணைக்கான பேசிக் ஐடியாவை அவர் கேட்ச் பண்றாரு. அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு விவாதிக்கிறாரு.
இந்த காவிரியின் குறுக்க வந்து கல்லணை கட்டணும்ப்பா அப்படிங்கிறாரு. அமைச்சர்லாம் திகைச்சு போறாங்க. காட்டாறு இவ்வளவு பெரிய இருக்கிறதுல கல்லணை ஒரு அணை கட்டணும்னு சொல்றாங்க. 2000 வருடங்களுக்கு முன்பு எந்த டெக்னாலஜியும் கிடையாது. இன்று டெக்னாலஜி உச்சமாக உலகம் நிற்கிறது. டெக்னாலஜி உச்சம் என்று சொன்னால் ஒரு மொபைல் ஃபோனில் இங்க இருந்துட்டு உலகத்தின் எந்த மூலையும் எங்க இருந்து என்னவும் செய்து விடலாம். அந்த அளவு உச்சத்தில் இருக்கிற இந்த காலத்தில் எதுவும் சாத்தியம். நாம இருக்கிற துபாயில இன்னைக்கு உலகத்தின் உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபா கட்டி வச்சிருக்காங்க. அதற்கு போட்டியாக சவுதி ஜித்தா டவர் கட்டுறாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி உச்சம் ஒரு ஒரு முடிவு இல்லாம டாட்டா போய்கிட்டே இருக்காது. உலகம் அழிவு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும். அப்போ 2000 வருடங்கள் முன்பு எந்த டெக்னாலஜி இல்லாத காலத்தில் ஒரு மன்னனுடைய இந்த விசன் இருக்குல்ல, அந்த விசன் தான் பெரிய விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது. எப்படியும் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய எந்த விஷயத்தையும் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து மண்ணு போகுது. அப்போ இதில் வண்டல் மண்கள் தான் இருக்குது. அது குறுக்க நம்ம கட்டணும். எதை போட்டாலும் மண்ணு தள்ளி கொண்டு போயிடும். இல்லை உள்ள போயிடும். இல்லை மூவ் ஆகி போகும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதுக்கு குறுக்க கட்டணும்னு சொல்லும்போது தான் திட்டமிடுறாங்க. பல கட்ட ஆலோசனைகள் பிறகு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இது கட்டுவோம். எங்க கட்டுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஃபோர்ஸாக வருகின்ற இடத்துல போய் நாம அதுக்கு ஒரு எதிர்வினை கொடுத்தோம்னா இன்னும் அந்த ஃபோர்ஸ் அதிகமாக தான். அப்போ அது அந்த ஃபோர்ஸ் எல்லாம் குறைந்து அதனுடைய அந்த வீரியம் குறைந்து வருகின்ற இடத்துல கட்டணும்னு முடிவு பண்றாங்க. இது எவ்வளவு ஒரு என்ன ஒரு இது புத்திசாலித்தனமான திட்டமிடல். அது எங்கன்னு பார்த்தோன்னா கொள்ளிடத்துல கட்டுவோம்னு முடிவு பண்றாங்க. கொள்ளிடத்துல தான் காவிரி வந்து கடல்ல கலக்குது. அங்கதான் தன்னுடைய அந்த வீரியம் தன்னுடைய ஆற்றல் எல்லாத்தையும் குறைத்து காவிரி கடலோடு கடக்கிற அந்த இடத்துல கட்டுவோம்ப்பா. ஃபோர்ஸ் குறைவா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு கரிகால சோழன். 2000 வருடங்களுக்கு முன்பு. இன்னைக்குன்னா யாரும் சொல்லிடலாம். ஏன்னா அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு இருக்குது. சரி எப்படி கட்டுறது முடிவு பண்ணும் பொழுது முன்னாடியில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கற்கோட்டைகள்லாம் கட்டுவாங்க. அரண்மனைகள் எப்படி கட்டப்படும் பார்த்தீங்கன்னா செம்மண்ல சுட்ட செங்கற்களை பயன்படுத்துவாங்க. நல்ல சுட்ட செங்கற்கள். செம்மண்ணை குழைப்பு தண்ணீர்ல கிடையாது, பதநீர் கலப்பாங்க. பதநீர் இன்னும் அதன் கூட நம்ம கருப்பட்டி இருக்குல்ல, கருப்பட்டியை உண்டாக்குவதே பதநீர்ல தான். அந்த பதநீரும் வைத்து கருப்பட்டியை மீண்டும் கூழாக்கி அந்த பதநீரில் கலந்து அப்படிதான் அந்த கல்கோட்டைகளை கட்டுவாங்களாம். 4 அடி 6 அடி அந்த சுவர்கள் அப்படி வச்சு கட்டுற கோட்டைகள். அப்படிதான் அந்த டெக்னாலஜியில தான் இந்த ஊரில் நம்ம பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். திருநெல்வேலியில ஸ்கூல் டூர்லாம் பார்த்துருக்கோம். இந்த டெக்னாலஜி தான் இது. தண்ணீருக்கு மேலன்னா அந்த டெக்னாலஜி எடுக்கணும். ஆனால் தண்ணீருக்கு அடியில நாம அந்த பேஸ்மெண்ட் எழுப்பணும். பேஸ்மெண்ட் எழுப்பிட்டா மேல உள்ள இதில் நம்ம கட்டிக்கலாம். அவங்க பேஸ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வழியே இல்லை, மிகவும் கடினமான ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள ஒரு வெயிட்டுள்ள கற்களை நம்ம வந்து பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லணும். அதை பற்றி வீடியோ பின்பு பேசுவோம். அவருடைய அந்த அறிக்கையின்படி என்னன்னா 2 டன் குறிப்பிட்ட அளவுள்ள கல் வந்து 2 டன் ஒரு கல் உள்ள எடையுள்ள கல்லாக இருக்கணும். அதை வரிசையாக நம்ம தண்ணிகளை இறக்கணும். அந்த கொள்ளிடம் எங்க முடிவு பண்ணாங்களோ அந்த கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இறக்க என்ன பண்ணும் கல் அந்த வண்டல் மண்ணில் மூவ் ஆகி வரும். அப்போ நாம வந்து அணை இங்கே கட்டணும்னா அதுக்கு சட்டன் 2 டன் பாறையை தண்ணி உருட்டி எந்த அளவுக்கு கொண்டு வருமோ அதுக்கு முன்பாக அந்த பாறைகளை இறக்கி அது வண்டல் மண்ணில் வந்து தேங்கி நின்று அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக இறக்கி சரி ஒரு அடுக்கு இறக்கியாச்சு 2 டன் பாறைகளை. மேலே உள்ளது மீண்டும் நம்ம இறக்குற பாறைகள் மீண்டும் அதன் மேலே வந்து ஒட்டி நிற்கணும். அப்போ தானே ஒரு ஸ்ட்ரக்சர் எழும்பும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு கலவையை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கலவை என்ன வந்து இன்னும் யாராலும் சொல்ல முடியவில்லை. இன்னும் சொல்லப்படல என்ன கலவை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணீருக்கு அடியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மேலே இன்னொரு இதை தூக்கி அதை போடும்போது பசங்க ஒட்டிக்கிட்டு அப்படிதான் ஸ்ட்ரக்சர் எழுதுனது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உண்மையை உலகுக்கு சொன்னது யாருன்னா 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த இந்த உண்மையை சொன்னது ஒரு தமிழர் யாரும் கிடையாது. சர் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற நம்முடைய பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சியில் இந்தியாவில் பணிபுரிந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இஸ் அ இரிகேஷன் இன்ஜினியர். நீர்ப்பாசன துறையில் பொறியியல் படிப்பை முடித்த ஒரு இன்ஜினியர். அவர் தான் கல்லணையை உலகுக்கே காட்டியவர். தமிழகத்தில் இப்படி பொக்கிஷம் இருக்குப்பா 2000 வருடங்களா இருக்குதுன்னு தமிழர்கள் நமக்கு தெரியல. அதற்கு காலம் 2000 ஆண்டுகள் சொல்லி மிகவும் பழமையான காலங்கள். அதன் பேர் கல்லணை என்று தெரியும். அதை கட்டியவர் கரிகால சோழன் என்று தெரியும். அந்த கல்வெட்டில் இருக்குது, அவ்வளவுதான். எப்படி கட்டினாங்கிற டெக்னாலஜி சொன்னவர் சர் ஆர்தர் காட்டன். எங்க உள்ளவர் இங்கிலாண்டை சேர்ந்தவர். அவரை பற்றி பின்னாடி உள்ள வீடியோல இன்னும் பார்ப்போம், விரிவாக பார்ப்போம். இந்த டெக்னாலஜி கட்டப்பட்ட கல்லணை இவங்க இப்படி டெக்னாலஜி கட்டி கொண்டு வந்து கட்டிடுறாங்க. சரி, வண்டல் மண் நிறைந்திருக்கிற இந்த ஆற்றுப்பகுதி சும்மா பிளைண்டா கட்டி கல்லால் கட்டி எழுப்பி வச்சுட்டோம்னா ஒரு கட்டத்தில் ஒரு 100 அடி இருக்கிற ஒரு அணை வச்சுக்கிட்டோம்னா
ஒரு சட்டன் இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டல் மண்ணெல்லாம் தேங்கி அணை நிரம்பி விடும். அதற்கும் மண் அந்த நீருக்கு அடியில் அந்த வண்டல் மண்ணுகள் தண்ணீரோடு கலந்து வெளியேறதுக்கான டெக்னாலஜி அது அடியில் இருக்கிறதாம். இதுதான் அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட், அந்த நீர் மேலாண்மைங்கிறது 2000 வருடங்களுக்கு முன்பு தமிழன் எப்படி இருந்திருக்கிறான், உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த கல்லணை, இது பெரிய ஆச்சரியம் என்ன, 2000 வருடங்கள் ஆயிடுச்சுல. எத்தனை கோட்டைகள்னு பார்த்தாலும் 1000 வருடங்களுக்கு முன்பு உள்ள ராஜேந்திர சோழனுடைய சோழகங்கபுரத்தில் கோட்டை இன்னைக்கு இருக்கான்னு இல்லை, சிதிலமடைஞ்சு போய் கிடக்குது. 1000 இயர்ஸ் பேக் தான். எங்க இருக்குது, நிலத்திற்கு மேல இருக்கிறது அரண்மனை இன்று இல்லை, அதுல சிதிலங்கள் தான் இருக்குது, எச்சங்கள் தான் இன்னைக்கு இருக்குது தஞ்சாவூர்ல. இப்படி இருக்கும்போது 2000 வருடத்துக்கு முன்பு கட்டிய ஒரு அணை, அண்டர் வாட்டர், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னை வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, சிறிதளவு கூட தேய்மானம் ஏற்படலன்னு சொல்றாங்க, பழுதே ஆகலன்னு. அதுதான் வந்து உலகத்தையே வந்து பெரிய ஆச்சரியத்தை அழுத்தது. என்னடா இது, லேண்டுக்கு மேல இருக்க கட்டடமே சில 40 வருடம், நம்மலாம் இங்க வந்து நம்ம இருக்கிறோம், இங்க துபாயில பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்லாம் 40 வருஷம் தான், அப்புறம்லாம் அதை டெமாலிஷ் பண்ணிடலாம், ரூல்ஸ் இருக்குலாம் சொல்றாங்க. இன்றைய டெக்னாலஜி வேற மாதிரி இருக்கலாமா இருக்கும், 100 வருடங்கள் செல்லலாமா இருக்கும். 2000 வருடங்கள் நீருக்கு அடியில் ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிக்குது அப்படிங்கிறது உலக ஆட்சி. எவ்வளவோ ஆராய்ச்சியாளர்கள் வந்து எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. இன்னைய வரைக்கும் நம்முடைய நீர்வளத்துறை பொது பசுமைக்குள்ள மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், தமிழக பிடபிள்யூக்கில் இருக்கிறதாகட்டும், தொடர்ந்து ஆய்வு பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா அணையும் டெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி இருக்குன்னு. அவங்க என்னப்பா இது, கொஞ்சம் கூட சிதிலம் அடையலைங்கிறாங்க. அண்டர் வாட்டர்லையும் டைவர்ஸ் எல்லாம் அனுப்பி அதற்குரிய பொறியியல் வல்லுநர்களாக இருக்காங்க, கீழே போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த டெஸ்ட்லையும் எல்லாமே பாசிட்டிவ் தான், எப்போ ஒன்றுமே இல்லை. இந்த டெக்னாலஜி வந்து உலகையே மிரள வைக்குது. இந்த உண்மையை சொன்னது வெளி உலகத்துக்கு பறைசாற்றிய அந்த பெருந்தகையாளர் இங்கிலாந்தை சேர்ந்த சர் ஆர்தர் காட்டன் 18ஆம் நூற்றாண்டில் தான் அவர் இதை சொல்றாரு. பெரிய பெரிய ஆராய்ச்சியும் டெஸ்ட்டும் பண்ணி தான் அவர் இதை சொல்றாரு. அவரை பற்றி வீடியோ தனியாக பார்ப்போம், ஏற்கனவே சொன்னதான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு, கலிந்த ஆட்சியில் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து ஒரு குழு வருது. ஜெர்மனி அரசே அனுப்பி வைக்கிது. எதுக்காகனா, இந்த அணையை பற்றி இப்படி அணை இருக்குதுன்னு சொல்றாங்க, நீங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. 2000 ஆண்டுகளை தண்ணி கீழே ஒரு செக்ஷன் இருக்க முடியுமா, இருக்குது சரி, அது கொஞ்சம் கூட சிதிலம் அடையலைங்கிறாலும் சொல்றாங்களா, அது என்ன டெக்னாலஜி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. எந்த அரசு அனுப்புது, ஜெர்மனிய அரசு அனுப்புது. இந்த ஜெர்மனி, அப்ப இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு புரியும். இப்ப பார்த்தோம்னா நம்முடைய குறுநில மன்னர்கள் ஜமீன்கள்லாம் வாழ்ந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி உச்சம் சொல்லப்பட்ட அமெரிக்கா, இங்கிலாந்து, அந்த நாடுகளோட கார்கள் தான் அதிகமாக இந்தியாவில் புழங்கப்பட்டது. இவன் தமிழ்நாட்டிலே என்ன காரணம் சொல்லலாம், ஃபோர்ட், டாட்ஜ், செவர்லெட், ரோல்ஸ் ராய்ஸ், அந்த ராயலுக்காகவே அன்று செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ், இது போன்ற கார்கள் தான் அதிகமாக இந்தியாவில் புழங்கி கொண்டிருந்தது. எம்ஜிஆர்லாம் யூஸ் பண்ண கார்லாம் பார்த்தீங்கன்னா இம்பாலாங்கிற கார் தெரியுமே. எம்ஜிஆர், சிவாஜி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏடிஎம், மெய்யப்ப செட்டியார், எஸ்.எஸ். வாசன் போன்ற பெரும் தகையாளர்கள்லாம் யூஸ் பண்ண கார்லாம் பார்த்தீங்கன்னா இம்பாலா. அந்த கம்பெனி வந்து செவர்லெட். அந்த செவர்லெட் எங்கே உள்ளது, அமெரிக்காவை சார்ந்தது. இந்த மாதிரி இருந்த அந்த காலகட்டத்தில் இதை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளாக நெருங்கிட்டு வரலாம். அதை அப்படியே தூக்கி அடித்த டெக்னாலஜி ஜெர்மன் டெக்னாலஜின்னு அர்த்தத்தை கண்டவர்கள் அவர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குற செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லல, அவர்களும் யூஸ் பண்ணுற கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றில் பென்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா BMW வச்சுருப்பாங்க, ஆடி வச்சுருப்பாங்க. பெரும்பான்மை அவர்களோட சாய்ஸ் வந்து நீ ஜெர்மன் கார்ஸ் தான். ஸோ டெக்னாலஜி உச்சம். அப்படி டெக்னாலஜி உச்சமாக இருக்கிற அந்த ஜெர்மனிய அரசு நம்முடைய கல்லணையை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பொறியாளர்கள் அனுப்புகிறாங்க. அவர்களை வந்து தமிழகத்தில் வந்து தங்கி இருந்து டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க, உண்மை தான் அது. அண்டர் வாட்டர் டெஸ்ட் நடக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட்னா சின்ன ஒரு மைல்டு டூல்ஸ் வச்சு அப்படி ட்ரில் பண்ணி பார்ப்பாங்க, அவ்வளோ இருக்க அதோட கட்டுமானத்தின் தரம் எப்படி இருக்கிறது. இட்ஸ் லைக் சாயில் டெஸ்ட். மரத்தினுடைய தன்மையும் எத்தனை வருஷம் மரங்கிறது அப்படி தான் பண்ணி பார்ப்பாங்க. பண்ணி பார்த்து சொல்கிறாங்க இது ஆல் பாசிட்டிவ். அப்போ டெக்னாலஜி என்னன்னா, அந்த டெக்னாலஜி வந்து சார் ஆர்தர் காட்டன் அவர் சொல்லிட்டு சென்றிருக்கிற அந்த டெக்னாலஜி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்த்து சென்றார்கள். இப்படிப்பட்ட இந்த கல்லணையின் வரலாறு சரி, இது 2000 வருடங்களுக்கு முன்பு வந்து ஏன் எதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு? 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்த ராஜராஜ சோழன்
ராஜேந்திர சோழன் அவருடைய காலங்கள்ல என்னன்னா மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது அரசருடைய காலங்களில் நடைபெறுகின்ற முக்கியமான விஷயங்கள்லாம் கல்வெட்டில் பதிச்சிருக்கிறது. இந்த மெய்கீர்த்தி வந்து 2003 இல்லையானா இருந்திருக்கலாம். கல்வெட்டில் பதியப்பட்டிருக்கலாம். நமக்கு அது கிடைக்காம சென்றிருக்கலாம். ஆனால் அகநானூறு, புறநானூறு, இந்த புறநானூற்று பாடை இந்த மாதிரிப்பட்ட சங்க இலக்கியத்துல கரிகால் சோழனை பத்தி நிறைய பாடப்பட்டிருக்கு. குறிப்பாக பட்டினப்பாலை, காவிரி பூம்பட்டினத்தை தலைவராக கொண்டு கரிகால சோழன் ஆண்ட அந்த இதே வந்து முழுக்க முழுக்க பட்டினப்பாலையில் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் டீட்டெயில்ஸ். 2000 வருடங்கள் முன்பு உள்ளது. பெரிய பெரிய கல்வெட்டுகள் ஒன்றும் கிடைக்கல. வாய்வழி சொற்களாகவும் கல்லணை இருக்கிற ஒரு கல்வெட்டு சொல்லுது கரிகால சோழன் கல்லணை கட்டினார் அப்படின்னு. அவர் எப்படி கட்டினார், என்ன மாதிரி கட்டினாருங்கிற டெக்னாலஜி எல்லாம் உலகுக்கு பரிசாற்றியவர் சர் ஆர்தர் காட்டன் அவர்கள் தான். அவரை பற்றி வர வீடியோவில் பார்ப்போம்.